குட் ஈவினிங். இன்னைக்கு கிளாஸ் 12 சிபிஎஸ்சி மேக்ஸில் அப்ளிகேஷன் ஆஃப் இன்டெக்ரல்ஸ் இருக்கிறதுலே குட்டியான சாப்டர். போர்டு எக்ஸாமுக்கு ஒரு 5 மார்க்கு மோஸ்ட்லி வந்தது. ஸோ ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். அது இல்லாமல் இதில் என்ன அட்வான்டேஜ்னால் நிறைய ஃபார்முலாஸ்லாம் கிடையாது. ஸோ ஒன்லி லாஜிக் தெரிஞ்சிச்சுன்னா அப்படியே நீ போட்டு ஸ்டெப்பு மட்டும் ஒரு ஸ்டெப்பும் தப்பு இல்லாமல் போட்டிங்கன்னா ஈஸியாக மார்க் எடுத்துடலாம். 5 மார்க்கில் 100% ஒரு பாசிபிள். அதுலேயும் அந்த 5 மார்க்கு மார்க்கிங் ஸ்கீமில் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, கரெக்டான டயக்ராம் நீ போட்டினாலே அந்த டயக்ராமுக்கே ஒரு 2 மார்க் வந்துடும். சரியா? டயக்ராம் கரெக்டாக போட்டினாலே 2 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. அப்புறம் அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டுன்னு வந்தீங்கன்னா ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண வேண்டிய டாப்பிக்கு. இதோட பேசிக்ஸ் ஃபஸ்ட்டு கிளியராக தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்ளிகேஷன் இப்போ இன்டெக்ரல்ஸ் அப்படின்னாலே ஏரியா அண்டர் த கர்வு. சரியா? ஸோ இந்த கர்வு தான் y is equal to f of x. ஸோ y is equal to f of x. இப்போ ரெண்டு ஃபார்முலா தான். இப்போ லிமிட் இதுலலாம் நான் தெரியுமா, எக்ஸ் ஏ டு பி போதா. அப்போ லிமிட்ஸ் ஏ டு பினா இங்கே ஏ டு பி போட்டிருப்பேன். எக்ஸ் ஆக்சிஸில் லிமிட்ஸ் போச்சுன்னா டிஎக்ஸ்ன்னு போட்டிருப்பேன். இங்கே டிஎக்ஸ் போட்டிங்கன்னா கன்ஃபார்மாக ஒய்யாக தான் இருக்க போகுது. சரியா? ஸோ இது மாதிரி ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கோ. லிமிட்ஸ் எந்த ஆக்சிஸில் போகுதுன்னு பார்க்குறேன். சரியா? இப்போ இந்த கிராஃபில் லிமிட்ஸ் வந்து இது ஏ, இந்த பாயிண்ட் ஏ, இந்த பாயிண்ட் பியா. லிமிட்ஸு எந்த ஆக்சிஸில் இருக்குன்னா எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது. எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கா? இது எக்ஸ் ஆக்சிஸ் தானே இப்படி வர்றது. ஸோ இது மாதிரி ஒரு கர்வ் வருதுன்னு வச்சுக்கோ. இது மாதிரி ஒரு கர்வ். அப்போ இந்த ஏரியா வேணும். இந்த ஏரியா வேணும்னா இந்த லிமிட்ஸ் வந்து இது ஏ, இது பி. லைக் இந்த ஏன்றது 1 to 2 இருக்கலாம், 1 to 3 இருக்கலாம். அப்போ லிமிட்ஸ் வந்து எந்த ஆக்சிஸில் டச் ஆகுதுன்னு பார்க்கணும். எக்ஸ் ஆக்சிஸில் டச் ஆகுது. அப்போ இதுக்கு வந்து 1 to 2 எக்ஸ் ஆக்சிஸ்ன்றதால டிஎக்ஸ்ன்னு போட்டுப்பேன். இங்கே டிஎக்ஸ் போட்டிங்கன்னா இங்கே ஒய். இந்த கர்வோட ஈக்குவேஷன் ஒய்ன்னு இருக்கும். சரியா? இப்போ இதுவே சில கேசஸ்ல என்ன பண்ண போறோம்னா, இதில் பாரு லிமிட் வந்து ஏ டு பி எந்த ஆக்சிஸில் இருக்குது அப்படின்னா ஒய் ஆக்சிஸில் இருக்குது. சரியா? ஒய் ஆக்சிஸில் இருக்கும்போது ஏ டு பி என்ன பண்ணுவேன், டிஒய்ன்னு போட்டுப்பேன். சரியா? லிமிட்டு ஏ டு பியில் இந்த பாயிண்ட் ரெண்டும் ஒய் ஆக்சிஸில் தானே டச் ஆகுது. அதனால் டிஒய் போட்டுப்பேன். அப்போ இங்கே எக்ஸ் போட்டுக்கணும். அவ்வளோதான் லாஜிக்கே. இந்த சிம்பிள் லாஜிக்கை தெரிஞ்சு வச்சுட்டா ஓகே. இப்போ இந்த கிராஃப் பார்க்கலாம். எக்ஸ் ஆக்சிஸில் ஒரு கர்வ் வந்து சைன் கர்வோ காஸ் கர்வோ இது மாதிரி இருக்கா. இப்போ இதில் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த பாயிண்ட் ஏ, இந்த பாயிண்ட் சின்னு எடுத்திருக்காங்க, இந்த பாயிண்ட் பியா. ஸோ லைக் இதை ஒரு ரீஜன், இது வேற எஃப் ஆஃப் எக்ஸ், இது வேற எஃப் ஆஃப் எக்ஸாக இருந்துச்சுன்னா தனித்தனியாக கூட பண்ணிக்கலாம்னு அர்த்தம். சரியா? இப்போ இங்கேருந்து இங்கே பண்ணும்போது ஏ டு சியா லிமிட்டு, இது ஏ இது சியா, லிமிட் ஏ டு சி. இங்கேருந்து இது வரைக்கும் ஏ டு பி, ஏ டு சியா. ஸோ ஏ டு சி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸு. இப்போ இங்கே வரும்போதும் சி டு பி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸு. சரியா? ஸோ ரெண்டு ரீஜன் இருந்துச்சுன்னா இந்த ரீஜனையும் அந்த ரீஜனையும் ஆட் பண்ணி போட்டு போகிறேன். சரியா? இது பேசிக்ஸா. நெக்ஸ்ட் விஷயம், சம் பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கலாம். பாரபோலா எலிப்ஸு சர்க்கிள், இதை 4தோட ஈக்குவேஷன் தெரியணும். அதோட ஒரு வேரியேஷன் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ கொஸ்டினில் கொடுக்கும்போது அதை ஈஸியாக போட்டுக்கலாம். சரியா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே சர்க்கிள் போட்டுக்கிறேன். சர்க்கிளோட ஜென்ரல் ஈக்குவேஷன் தெரியணும். சரியா? இப்போ ஒரு சர்க்கிள் எப்படி இருக்குன்னா, இது வந்து ஆரிஜினில் வச்சுருப்பாங்க 0,0. சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு இது ரேடியஸா. எக்ஸ் ஆக்சிஸில் வர பாயிண்ட் எப்படி இருக்கும், ஒய் ஆக்சிஸில் வர பாயிண்ட் எப்படி இருக்கும்னு தெரியும். இப்போ நான் ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் இப்படி போட்டேன்னா இந்த பாயிண்ட் எல்லாம் நான் சொல்லுவேன், எப்படி பிளாட் பண்ணுவேன், எக்ஸ் ஆக்சிஸ் 1,0, இதை வந்து நெக்ஸ்ட்டு 2,0, இந்த பாயிண்ட்டை 3,0. ஏன்னா ஒய் வேல்யூ இருக்காது. ஸோ அப்போ எக்ஸ் ஆக்சிஸில் வர பாயிண்ட்டை A,0ன்னு சொல்லுவோம். அதே ஒய் ஆக்சிஸில் பாயிண்ட் எப்படி மார்க் பண்ணுவோம் பாரு, 0, எக்ஸ் வேல்யூ 0,1ன்னு சொல்லுவேன். இந்த பாயிண்ட்டை 0,2 சொல்லுவேன். இந்த பாயிண்ட்டை 0,3ன்னு சொல்லுவியா. அப்போ ஒய் ஆக்சிஸ் வர பாயிண்ட்டை 0,A. சரியா? இது மாதிரி தான் எடுக்கணும். ஸோ அப்போ இந்த பாயிண்ட்டை நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா A,0ன்னு சொல்லுவேன். இந்த பாயிண்ட்டை 0,Aன்னு சொல்லுவேன். ஏன்றதுனாது ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். அப்போ இந்த பாயிண்ட் எனக்கு வேணும்னா நான் சொல்லலாம் -A,0ன்னு சொல்லுவியா. இந்த பாயிண்ட் வேணும்னா 0,-A. யூஸ்வலாக ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் தான் கொஸ்டின் கேட்பாங்க. இந்த ரீஜனை கண்டுபிடிக்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் அப்படின்னா எப்படி இருக்குன்னா, x² + y² = a². சரியா? ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள்லாம் இப்படி தான் இருக்கும். x² + y² = a². நெக்ஸ்ட் பாரபோலா.
பேரபோலால 4 ஷேப் இருக்கும். சரியா, பேரபோலால வர 4 ஷேப்பை தெளிவா எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இது மாதிரி போடுறான். இந்த யூ ஷேப் வரதான் பேரபோலா. இந்த யூ அந்த பாட்டம் பாயிண்ட் எந்த ஆக்சிஸ்ல இருக்குன்னு பாரு. எக்ஸ் ஆக்சிஸ் தானே இது. இது எக்ஸ் ஆக்சிஸ்ல இந்த யூ வந்து டச் ஆகுதா, அப்ப எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ay வரும். சரியா, இப்படி ஞாபகம் வச்சுக்கோ. இந்த யூ வந்து இந்த யூ வந்து எதுல டச் ஆகுதுன்னு பாரு. எக்ஸ் ஆக்சிஸ்ல டச் ஆகுது. அப்ப எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4ay. இப்ப இதுவே இந்த யூவை நான் இன்வெர்டடா போடுறேன். இன்வெர்டடா போடும் போதும் எக்ஸ் ஆக்சிஸ்ல தான் டச் ஆகுது. ஆனா அது வந்து நெகட்டிவ் டவுன்வர்ட்ஸ்ல இருக்கிறதால இதை வந்து எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு -4ay அப்படின்னு சொல்ல போறேன். நெக்ஸ்ட் இப்படியோ போடலாம். சரியா, இந்த யூ இப்போ வந்து இந்த யூ எதுல டச் ஆகுது, ஒய் ஆக்சிஸ்ல டச் ஆகுதா, அப்போ ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4ax இந்த சைடு வரதால. இப்போ அதே இப்படி போடும் போது ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு -4ax. சரியா, ஸோ இங்க எப்பவுமே ஸ்கொயர் எக்ஸ் வந்துச்சுன்னா இங்க ஒய் வரப்போகுது. இந்த லாஜிக்கை தெளிவா புரிஞ்சு வச்சுங்க. யூ அந்த யூவோட பாயிண்ட் எதுல டச், எந்த ஆக்சிஸ்ல டச் ஆகுதோ அது ஸ்கொயர்னு இருக்கும். எக்ஸ்ல டச் ஆச்சுன்னா எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4ay. இந்த கிராஃப் மட்டும் போட்டினாலே 2 மார்க் கொடுத்துருவாங்க. கொஸ்டின்ல இது கொடுத்துருப்பாங்க, எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருவாங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2y அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோ. 4a பதில் இந்த 2 இருக்குன்னு அர்த்தம். அப்ப இதுக்கு எந்த கிராஃப் போடுவேன்னா இந்த கிராஃப் போடுவேன். சரியா, ஸோ இந்த கிராஃப் மட்டும் தெளிவா டிஃபரன்ஷியேட் பண்ணி போட்டு பெருசா அழகா போட்டு பாயிண்ட்ஸை பிளாட் பண்ண அப்படின்னாலே 2 மார்க் வந்துடும். சரியா, நெக்ஸ்ட் லைன் கொடுப்பாங்க. ஒரு லைனை எப்படி கொடுப்பாங்கன்னா அந்த லைனை எப்படி ஞாபகம் வச்சுன்னு சொல்றேன் பாரு. இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 ட்ரா த லைன் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸா. எக்ஸ் ஈக்குவல் டு 2னா ஒய்க்கு பேரலா அந்த லைன் போட்டுப்பேன். இப்படி வரும். இந்த லைன் பேர் தான் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2. இதுவே எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -2ன்னு கொடுத்தாங்கன்னா என்ன பண்ண போறேன், இந்த சைடு போட போறேன். இந்த லைன் பேர் தான் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -2. இப்போ 2 பதில் 3 கொடுத்தாங்கன்னா இந்த பாயிண்ட் 3ல வச்சு போட போறேன். நீ தெரிஞ்சுக்க வேண்டிய லாஜிக்கு, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒரு கான்ஸ்டன்ட் கொடுத்தாங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு கொடுத்தாங்கன்னாவே அந்த லைன் வந்து ஒய் ஆக்சிஸுக்கு பேரலா டிரா பண்ண போறேன்னு அர்த்தம். அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அந்த லைன் எப்படி டிரா பண்ண போறேன், எக்ஸ் ஆக்சிஸுக்கு பேரலா பண்ண போறேன். இந்த லைன் வந்து y is equal to +2, இந்த லைன் வந்து y is equal to -2. அப்போ இந்த பாயிண்ட் -2 இருக்கும், இந்த பாயிண்ட் +2 இருக்கும். ஏன் 2 மட்டும் தான் தரணும்னாட்டு அவசியம் இல்லை, 3, 4, 5 எது வேணா தரலாம். சரியா, நீ ஞாபகம் வச்சுக்க வேண்டியது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2னா ஒய் ஆக்சிஸுக்கு பேரலா பண்ண போறேன். சரியா, ஸோ நீ இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய சில பாயிண்ட்ஸ் மட்டும் நான் சொல்றேன். சரியா, ஸோ என்னென்ன பாயிண்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எக்ஸ் அந்த யூ ஷேப்பு எந்த ஆக்சிஸ்ல டச் ஆகுதுன்னு பார்க்கணும். ஸோ இப்போ இப்படி வந்துச்சுன்னா எக்ஸ் ஆக்சிஸை டச் பண்ணி மேலே வந்ததால இது வந்து எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4ay. இப்போ அந்த யூவே அப்படியே ரிவர்ஸ்ல வந்துச்சு, இப்படி வந்துச்சு அப்படின்னா இது வந்து எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு -4ay. இப்போ அதுவே இப்படி வருது, ஒய் ஆக்சிஸ்ல அந்த யூ டச் ஆகுது அப்படின்னா ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4ax. அதுவே இப்படி வரும்போது ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு -4ax. சரியா, அப்புறமா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2னா ஒய் ஆக்சிஸுக்கு பேரலா லைன் போட போறேன். ஒய் இஸ் ஈக்குவல் டு 2னா எக்ஸ் ஆக்சிஸுக்கு பேரலா லைன் பண்ண போறேன். நெக்ஸ்ட் 2 ஷேப், நெக்ஸ்ட் ஒரு ஷேப் என்ன அதுனா அது பேர் எலிப்ஸ். எலிப்ஸ் அப்படின்னா இது மாதிரி எக்ஸ் ஷேப் மாதிரி இருக்குது. எலிப்ஸுக்கு 2 போக்கை இருக்கும். சரியா, ஸோ எலிப்ஸ் இப்போ இந்த பாயிண்ட் வந்து போன முறை சர்க்கிளுக்கு நான் சொன்னோம் ரெண்டுமே ஏன்னு சொல்லியிருப்பேன். இந்த பாயிண்ட்டும் a,0, இந்த பாயிண்ட்டை 0,aன்னு போட்டிருப்பேன். இப்போ இந்த இடத்துல எலிப்ஸுக்கு இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஏன்னு இருக்கும், இந்த டிஸ்டன்ஸ் வந்து பின்னு இருக்கும். சரியா, அப்போ இந்த பாயிண்ட்டை நான் சொல்லுவேன் a,0 அப்படின்னு சொல்லுவேன். இந்த பாயிண்ட்டை 0,bன்னு சொல்லுவேன். சரியா, ஸோ இது தெரிஞ்சுன்னா இப்போ இதோட ஈக்குவேஷன் தெரியணும். இதோட ஈக்குவேஷன் வந்து எக்ஸசைஸ் கொஸ்டின்ல இதுதான் எலிப்ஸ் தான் இருக்கும். எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. யூஸ்வலாக இது மாதிரி கருவு இருக்கு அப்படின்னா இந்த கருவில் எக்ஸு கீழே ஏ ஸ்கொயர் இருக்கா, ஏ தான் வந்து பெரிய வேல்யூவாக இருக்கும். லைக் எக்ஸ் ஸ்கொயர் பை 16
ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை 9 = 1 அப்படின்னா இந்த கரு இந்த ஈக்குவேஷன் பார்த்து எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா எக்ஸ் கீழே பெரிய நம்பர் இருக்கா ஒய் கீழே பெரிய நம்பர் இருக்கான்னு பார்க்கணும். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் அதான் இந்த எக்ஸ் ஸ்கொயர் கீழே தான் பெரிய நம்பர் இருக்கு. அப்போ அந்த ஓவல் ஷேப் வந்து இந்த ஷேப்ல இருக்கும். இப்போ இதே கொஸ்டின்ல எக்ஸ் ஸ்கொயர் பை 9 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை 16 கொடுத்துட்டாங்கன்னா இதுவுமே எலிப்ஸ் தான். இப்போ இதோட டயக்ராம் எப்படி போடுவீங்கன்னா ஒய் கீழே பெரிய நம்பர் இருக்கா, அப்போ அந்த ஓவல் ஷேப்பை இது மாதிரி போட்டுக்கணும். இதெல்லாம் ட்ரிக்கா ஞாபகம் வச்சுக்கிறேன். சரியா, புரிஞ்சா? எது கீழே பெரிய நம்பர் ஒய் ஆக்சிஸ் கீழே பெரிய நம்பர் இருந்துச்சுன்னா அந்த ஓவலை ஒய் சைடு டிராக் பண்ணிடுறேன், பெருசாக வந்துடும். எக்ஸ் கீழே பெரிய நம்பர் இருந்துச்சுன்னா இந்த ஷேப்பில் போட்டுக்கிறேன். புரிஞ்சா லாஜிக்? அவ்வளோதான். ஸோ அப்போ இந்த டிஸ்டன்ஸ் ஏவே தான் இருக்கும். 0, A, 0 இந்த பாயிண்ட் வந்து 0, Bன்னு இருக்க போகுது.